பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்பு. அவரவர் அலுவலகங்களில் முறைப்படி பணிகளை தொடங்கினர். மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றார் எல் முருகன். டெல்லி சாஸ்திரி பவன் அலுவலகத்தில் பணிகளை தொடங்கினார். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் இணையமைச்சராக கேரள எம்பியும் நடிகருமான சுரேஷ் கோபி பொறுப்பேற்பு. அலுவலகத்தில் கையெழுத்திட்டு முறைப்படி பணிகளை தொடங்கினார். மக்களவையின் புதிய சபாநாயகர் ஆகிறாரா முன்னாள் மத்திய அமைச்சர் புரேந்தேஸ்வரி. ஆந்திர மாநில பாஜக தலைவர் பொறுப்பில் உள்ளவருக்கு முக்கிய பதவி வழங்கப்பட உள்ளதாக தகவல். ஆந்திராவின் விஜயவாடாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம். தெலுங்கு தேசம், ஜனசேனா, பாஜக கட்சிகளைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் பங்கேற்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. தமிழ்நாடு அரசு அறிவித்த திட்டங்களின் நிலை, புதிய அறிவிப்புகள் தொடர்பாக விவாதம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் விஷவாயு தாக்கி மூதாட்டி உட்பட 3 பெண்கள் உயிரிழப்பு. கழிவறைக்கு சென்றபோது விஷவாயு தாக்கியதில் சோகம். புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து வீடுகளின் கழிவறைகளுக்கு விஷவாயு கசிவு. வீடுகளை விட்டு உடனடியாக வெளியேறும்படி மக்களுக்கு போலீசார் உத்தரவு. எல்லாருமே வீட்டு உள்ள யாரும் இருக்காதீங்க. வெளியே உங்களுக்கு வரது அசிங்கமா இருந்தா கூட வெளியே படிக்கட்டு வந்து உட்காருங்க, காத்தோட்டமா இருக்காங்க. அந்த பேர் யாரும் சேர்க்க விடாதீங்கப்பா. மற்ற யாரும் அலோவ் பண்ணாதீங்க. எல்லாம் வெளியே போயிடுங்க, கொஞ்சம் எல்லாம் வெளியே போயிடுங்க. இந்த இடத்த விட்டு வெளியே போங்க எல்லாரும். இந்த இடத்த விட்டு வெளியே போங்க, கொஞ்சம் எல்லாரும் வெளியே போங்க. வெளியே போங்கப்பா, தூரமா போங்க. இந்த டிரைனேஜ் ஓபன் பண்ண போறாங்க, எல்லாரும் வெளியே போங்க. தஞ்சாவூரில் பட்டப்பகலில் காரை வழிமறித்து தொழிலதிபரை வெட்டிக் கொன்ற வழக்கு. கைதான மூவர் திருச்சி சிறையில் அடைப்பு. சென்னை கோயம்பேடு சந்தையில் தினமும் 10 ரூபாய் உயரும் 1 கிலோ தக்காளி. மொத்த விலையில் 50 ரூபாயும் சில்லறை விலையில் 70 ரூபாய் வரைக்கும் விற்பனை. சென்னையில் பெரிய வெங்காயம் 1 கிலோ சில்லறை விலையில் 70 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. வரத்து குறைவால் வரும் நாட்களில் மேலும் விலை உயரும் சூழல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 120 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 53,160 ரூபாய்க்கு விற்பனை. அகில இந்திய சுற்றுலா அனுமதி பெற்று பயணிகளை ஏற்றி இறக்கும் தனியார் பேருந்துகள் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரிக்கை. இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்தது திருச்சி பன்னாட்டு விமான நிலையத்தின் புதிய முனையம்.
60 வருகை, 44 புறப்பாடு என மொத்தம் 104 நுழைவு கவுண்டர்களுடன் வடிவமைப்பு. தர்மபுர ஆதீனத்தின் முன்னாள் நேர்முக உதவியாளர் செந்தில் வாரணாசியில் கைது. 4 மாதமாக தலைமறைவாக இருந்த நிலையில் தனிப்படையினர் பிடித்தனர். 2.7 மீட்டர் உயரம் வரை பேரலைகள் எழும்பக்கூடும் என்ற வானிலை மையத்தின் எச்சரிக்கை எதிரொலி. தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் குளிக்க தொடர்ந்து 3வது நாளாக தடை. வெள்ளம் சற்றும் குறையாததால் பேரூராட்சி நிர்வாகம் உத்தரவு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் மாதா கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் விற்க முயற்சி. 12 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து போன பங்கு தந்தையின் பெயரில் போலி உயில் தயார் செய்து 6 ஏக்கர் நிலத்திற்கு பட்டா மாறுதல் பெற்ற நபர் மீது புகார்.